வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் டேன் பிரசாந்தின் கொலையானது அரசியல் நோக்கம் கொண்ட கொலை என மனோஜ் கமகே சுட்டிக்காட்டு. வரிகள் குறித்து அமெரிக்காவுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பயனுள்ளதாக இருந்ததாகவும் அதன் விளைவுகள் விரைவில் ஒரு கூட்டு அறிக்கையில் முறையாக வெளியிடப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ வாகனங்கள் தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள முக்கிய முடிவு அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளரும் ஆர்வலருமான டேன் பிரசாத்தின் கொலையானது அரசியல் நோக்கம் கொண்ட கொலை என அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். மீதட்டம் உள்ள வார்த்தையிலிருந்து கொலன்னாவ நகராட்சி மன்றத்திற்கு போட்டியிட்ட பிரசாத் பல ஆண்டுகளாக ஒரு சிங்கள பௌத்த ஆர்வலராகவும் ஒரு முக்கிய சமூக பிரமுகராகவும் இருந்தார் என கமகே குறிப்பிட்டுள்ளார். அதன்படி படுகொலை அவரது வெளிப்படையான அரசியல் கருத்துக்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என சட்டத்தரணி மனோஜ் கமகே கூறியுள்ளார். இந்த நிலையில் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டவர்கள் அதிகளவில் குறிவைக்கப்படுகிறார்கள் என்பது தற்போது தெளிவாகியுள்ளதாகவும் பிரியசாத்தின் அரசியல் நிலைப்பாடு அவரது மரணத்திற்கு வழிவகுத்ததா என அவரது சந்தேகம் வெளியிட்டுள்ளார். அதோடு நாட்டில் தினசரி கொலைகள் அதிகரித்து வருவதாகவும் சட்டத்தின் ஆட்சி சீர்குலைந்தே இருந்ததே இதற்கு காரணம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். 1980களின் பிற்பகுதியில் நடந்த அரசியல் வன்முறைகளுக்கு இணையாக பிரேமதாச காலத்தில் காணப்பட்டதை போல எதிரிகளை மௌனமாக்க அரசாங்கம் பாதாள உலக குழுக்களை பயன்படுத்தக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை டான் பிரசாத் பாதாள உலகத்தை சேர்ந்தவர் அல்ல என்றும் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர் அல்ல எனவும் சுட்டிக்காட்டிய சட்டத்தரணி இது ஒரு பாதாள உலக கொலை என்ற கதை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் தெரிவித்துள்ளார். அதன்படி தற்போதைய அச்ச சூழலுக்கு அரசாங்கமே பொறுப்பு என்று கூறிய அவர் கொலைக்கு அதிகாரிகள் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு பிரியசாத்துக்கு நீதியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கோரியுள்ளார். 2025 வரவு செலவு திட்டங்களின் ஒரு பகுதியாக முல்லைத்தீவு பரந்தன் வீதியில் நந்திக்கடல் தடாகத்தின் குறுக்கே கட்டப்பட உள்ள புதிய பாலத்திற்கான வடிவமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் புமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வட்டுவாகலில் முன்மொழியப்பட்ட இடத்திற்கு விஜயம் செய்த அமைச்சர் ரத்நாயக்க திட்டத்திற்கான கொள்முதல் செயல்முறைகள் நடந்து வருவதாகவும் அது முடிந்தவுடன் கட்டுமான பணிகள் உடனடியாக தொடங்கும் என்றும் கூறியுள்ளார். பாலத்தின் மொத்தம் மதிப்பிடப்பட்ட செலவு ரூபாய் 1900 மில்லியன் ஆகும். இதில் ரூபாய் 1000 மில்லியன் 2025 வரவு செலவு திட்டத்திலிருந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. மோசமான சாலை நிலைமைகளால் குறிப்பாக பாதகமான வானிலையின் போது பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவதே இந்த புதிய பாலம் கட்டப்படுவதன் நோக்கமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் புமல் ரத்நாயக்கவின் ஆய்வு பயணத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் வீதி அபிவிருத்தி ஆணைய அதிகாரிகளும் உடனிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் விதிக்கப்பட்ட வரிகள் குறித்து அமெரிக்காவுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பயனுள்ளதாக இருந்ததாகவும் அதன் விளைவுகள் விரைவில் ஒரு கூட்டு அறிக்கையில் முறையாக வெளியிடப்படும் என்றும் ஜனாதிபதி அறிவித்துள்ளார். ரத்னபுரியில் இடம்பெற்ற பேரணியில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னர் அறிவித்த வரிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும் நோக்கில் இலங்கை பிரதிநிதிகள் குழுவிற்கு அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீருக்கும் இடையே செவ்வாய்க்கிழமை வாஷிங்டனில் நடைபெற்ற சந்திப்பை தொடர்ந்து இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பொருளாதார மேம்பாடு துணை அமைச்சர் அனில் ஜெயந்த வர்த்தக அமைச்சர் பிரதிநிதியுடனான கடித பரிமாற்றத்தை தொடர்ந்து இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதாக உறுதிப்படுத்தியிருந்தார். இலங்கை பிரதிநிதிகள் குழுவில் வெளியுறவு வர்த்தக மற்றும் நீதி அமைச்சர்களின் மூத்த அதிகாரிகள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தைகளின் உள்ளடக்கம் அல்லது எதிர்பார்க்கப்படும் நிவாரணத்தின் தன்மை குறித்து அரசாங்கம் இன்னும் விரிவாக கூறவில்லை. ஆனால் வரவிருக்கும் கூட்டு அறிக்கை முன்னோக்கி செல்லும் வழியை தெளிவுபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பலத்த மழை காரணமாக நுவரெலிய உடப்புசலாவ பிரதான வீதியின் கந்தபளை கோட்லேஷ் பகுதியில் புதிய வீதி முற்றாக நீரில் மூழ்கியதில் போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளதுடன் தாழ்நிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. கடும் மழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டதாக குறித்த பகுதியில் வசிக்கும் மக்கள் தெரிவித்தனர். வெள்ளம் நிலைமை காரணமாக விவசாயிகள் காணிகள் நீரில் மூழ்கியதோடு அறுவடைக்கு தயாரான மரக்கறிகளும் அடிவடைந்துள்ளன. எனவே நுவரெலிய உடப்புசலாவ பிரதான வீதியை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மிகவும் கவனமாக வாகனங்களை செலுத்துமாறு போக்குவரத்து காவல்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர்.
கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வர்த்தகம் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது இன்று விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது கண்டி பேராதனை பிரதேசத்தை சேர்ந்த 25 வயதுடைய இளைஞனும் கொழும்பர் பிரதேசத்தை சேர்ந்த 46 வயதுடைய வர்த்தகருமே கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் துபாயிலிருந்து இன்றைய தினம் அதிகாலை 5 மணி அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இதன்போது விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர்கள் கொண்டு வந்த பயண பொதிகளில் இருந்து 1,15,50,000 ரூபாய் பெறுமதியான 77,000 வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய 385 சிகரெட் கார்ட்டூன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். ஆட்சி அமைக்கும் போது ஜேவிபி உடனோ அல்லது எந்த ஒரு சிங்கள கட்சியுடனோ எங்களது உறவுகள் இருக்க மாட்டாது என கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு இணைந்து செயற்படக்கூடிய வல்லமையை நாங்கள் உண்டு பண்ணுவோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் கூறியதானது, தையிட்டி புத்தர் கோவில் பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டுமெனில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாதாம். அதன் அர்த்தம் என்ன? வன்னி மண்ணில் விலை கொடுக்கப்பட்டுள்ளது, உயிர்கள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அந்த மண்ணில் இருக்கும் தமிழ் தலைவர்கள் ஜனாதிபதி உரையை விமர்சிக்க கூடாது என பிமல் ரத்நாயக்க எவ்வாறு கூற முடியும்? வடக்கில் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றுவிட்டால் நீங்கள் எதுவும் பேச முடியுமா? ஜனாதிபதி தனது உரைகளில் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய கதைகளை சொல்லுகின்ற போது அதை விமர்சிக்கின்ற தமிழ் தலைவர்களை வாய மூட வேண்டும் என கூற உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அனைவரும் இலங்கையர் என்று சொன்னார்கள். அந்த சிந்தனை இப்போது எங்கே? தமிழர்கள் எதற்கு போராடினார்கள்? எங்களது உரிமை, மண், தேசம் பாதுகாக்கப்படும் என போராடினார்கள். அப்படிப்பட்ட தமிழர் தரப்பை பார்த்து நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? ஆட்சி அமைக்கும் போது ஜேவிபியுடனோ அல்லது எந்த ஒரு சிங்கள கட்சியுடனோ எங்களது உறவு இருக்க மாட்டாது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு இணைந்து செயற்படக்கூடிய வல்லமையை நாங்கள் உண்டு பண்ணுவோம். ஏனென்றால் நாம் ஒற்றுமையை நேசிப்பவர்கள். சங்கு சின்னம் ஜனாதிபதி தேர்தலில் பொது சின்னமாக மாற்றம் பெறுகின்ற போது யாருமே சங்கு சின்னத்தை ஆதரிக்கவில்லை. இதில் இருக்கின்ற கட்சிகள் மட்டும்தான் அதனை ஆதரித்தன. தமிழரசு கட்சி பெரும்பான்மை தலைவர்களை ஆதரித்தார்கள். மக்களை வாக்களிக்க வேண்டாம் என்று அமைதி காணுங்கள் என்றும் சொன்னவர்கள் இருக்கிறார்கள். சங்கு சின்னத்தில் பொது வேட்பாளரை உருவாக்கி நாம் தான் செயற்பட்டோம் என கூறுகின்றோம். ஆகவே ஒற்றுமையை கருதி எங்களுடைய ஆட்சி அமைக்கின்ற விதம் தமிழர் தரப்புடன் தான் இருக்கும். அற்ப சொற்பத்திற்காக கண்டவர்களின் காலில் விழும் நிலை இல்லை என்பதை கூறுகின்றேன் என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ வாகனங்களின் எண்ணிக்கையும் மாதாந்த எரிபொருள் கொடுப்பனவும் குறைக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த தீர்மானம் தொடர்பான சுற்றறிக்கை ஜனாதிபதியின் செயலாளரினால் கையளிக்கப்பட்டுள்ளது. அந்த சுற்றறிக்கையின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கை 2ஆக மட்டுப்படுத்தப்பட உள்ளது. இதற்கமைய கூடுதலாக பெற்றுள்ள அனைத்து வாகனங்களையும் உடனடியாக ஜனாதிபதி செயலகத்திற்கு ஒப்படைக்குமாறு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஒரு முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்படும் மாதாந்த எரிபொருள் கொடுப்பனவை 900 லிட்டருக்கு கட்டுப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த கொடுப்பனவு 2250 லிட்டராக காணப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.